நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அதற்கான மறு தேர்வும் வச்சிருந்தாங்க. இதற்கிடையில முன்னவே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஏற்கனவே நடந்த இந்த நீட் தேர்வுக்கான கட்டணம் திரும்ப செலுத்தப்படும்னு. அதற்கான பணி தொடங்கப்பட்டிருக்கிறதா ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சங்கரனும் இணைஞ்சிருக்காரு. சங்கரன், இப்ப எவ்வளவு மாணவர்களுக்கு இந்த கட்டணம் அப்படிங்கிறது திருப்பி செலுத்தப்பட இருக்கு? எப்ப இந்த பணிகள் நிறைவு பெறும் அப்படின்னு நினைக்கலாம்? வணக்கம் அஞ்சலி. தேசிய தேர்வு முகமை இப்போ ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த நீட் தேர்வுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்குமே அவங்க ஏற்கனவே செலுத்திய தேர்வு கட்டணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. எதனாலன்னா, மே 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வு முன்கூட்டியே அதனுடைய கேள்வித்தாள் கசிந்ததன் காரணமா அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு கடந்த 21ஆம் தேதி மீண்டும் அந்த மறு தேர்வு நடத்தப்பட்டது. இந்த நிலையில முதல்ல நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதுனால மாணவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையில அவங்க அனைவருக்குமே இந்த தேர்வு கட்டணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே சொல்லி இருந்தது. அதன்படி மாணவர்களிடமிருந்து வங்கி கணக்கு விவரங்களை எல்லாம் ஏற்கனவே கேட்டு வாங்கியிருந்தது. இந்த நிலையில இப்ப வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு என்னன்னா, அனைத்து மாணவர்களுக்குமே தேர்வு கட்டணங்கள் திருப்பி வழங்கக்கூடிய பணிகள் எல்லாம் துவங்கிருச்சு. நாங்க இப்போ அந்த ரீஃபண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுவரைக்கும் மாணவர்கள் வங்கி கணக்கு விவரங்களை யாராவது சமர்ப்பிக்காம இருந்தாங்கன்னா அவங்க நாளை ஜூலை 7ஆம் தேதிக்குள்ள அவர்கள் அந்த விவரங்களை எல்லாம் இணையதளத்துல பதிவு செய்யணும். அப்படி பதிவு பண்ணிட்டா அங்க எல்லாருக்குமே அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை கொடுத்திருக்கு. அதன்படி தேர்வு எழுதிய 23 லட்சம் மாணவர்களுக்குமே பல கோடி ரூபாய் அந்த தேர்வு கட்டணங்கள் என்பது மீண்டும் திரும்ப தரப்பட இருக்கிறது. அஞ்சலி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.